Hi students, இன்னைக்கு நம்ம example 7.4 தான் பார்க்க போறோம். If 1 liter of paint covers 10 meter square. So 1 liter paint வச்சு 10 meter squareக்கு நம்ம paint அடிக்க முடியும். So how many liters of paint is required to paint the internal and external surface area of cylinder tunnel? ஸோ எவ்வளோ பெயிண்ட் வந்து நம்மளுக்கு தேவைப்படும் இந்த சிலிண்ட்ரிக்கல் டனல் ஃபுல்லாக பெயிண்ட் அடிக்கிறதுன்னு கேட்குறாங்க. ஸோ ஹூஸ் திக்னஸ் இஸ் 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க, இன்டர்னல் ரேடியஸ் 6 மீட்டர் கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து 25 மீட்டர் கொடுத்துருக்காங்க. சிலிண்ட்ரிக்கல் டனல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ நம்ம ஹேலோ சிலிண்டர் ஷேப் வரையும். ஸோ ஹேலோ சிலிண்டர் ஷேப் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வெளியே இருக்க சிலிண்டர் ஃபுல்லாக திக்னஸ். ஸோ இது ஃபுல்லாக என்ன சொல்லுவாங்க, திக்னஸ் சொல்லுவாங்க. ஸோ இங்கேருந்து இந்த சின்ன சர்க்கிளுக்கு வெளியே ஃபுல்லாக இருக்கிறது வந்து திக்னஸ். இது ஃபுல்லாக திக்னஸ். ஸோ திக்னஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர். ஸோ அப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் இருக்கிறது என்னது, திக்னஸ். ஸோ திக்னஸ் வந்து 2 மீட்டர். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, இன்டர்னல் ரேடியஸ். இன்டர்னல் ரேடியஸ்னால் இந்த சின்ன சர்க்கிளோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த சின்ன சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும், ஸோ உள்ளே இருக்க இன்னர் சர்க்கிளோட எட்ஜ் வரைக்கும் வர்றது வந்து ரேடியஸ். ஸோ அப்போ நம்மளுக்கு சின்ன ஆறு தெரிஞ்சிச்சு, அதாவது இன்டர்னல் ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. அப்புறம் திக்னஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, 2 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹைட் ஒன்று கிவனில் கொடுத்துருக்காங்க, 25 மீட்டர். ஸோ நம்மளுக்கு என்ன தெரியணும், இங்கே சின்ன ஆறு மட்டும் போதாது, நம்மளுக்கு இன்டர்னல் ரேடியஸ் மட்டும் போதாது, எக்ஸ்டர்னல் ரேடியஸும் இருந்தால் தான் நம்ம இந்த சம் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது, நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் ரெக்வயர்ட் டு பெயிண்ட் த டனல். ஸோ எத்தனை லிட்டர் தேவைப்படும் இந்த டனலில் பெயிண்ட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஸோ கொஸ்டினை பாருங்கள் ஒரு வாட்டினலா. ஹவு many liters of paint is required to paint the internal and external surface. ஸோ இந்த சிலிண்டரை பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு இன்டர்னல் சர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குது, உள்ளுக்குள்ளே இங்கே இருக்கிறது ஃபுல்லாக கேப். ஸோ கேப் டனல்னால கேப் இருக்கும். ஸோ உள்ளே வந்து இன்டர்னல் சர்ஃபேஸ் ஒன்று இருக்குது, அது வந்து சிஎஸ்சி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் அதுவும். அதே மாதிரி வெளியே ஒரு சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது, அதுவும் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான். ஸோ 2 சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ இது ரெண்டுத்தையும் கேல்குலேட் பண்ணுறதுக்கு இந்த ஏரியா கேல்குலேட் பண்ணால் தான் நம்மளுக்கு எவ்வளோ பெயிண்ட் தேவைப்படும் தெரியும். ஸோ இந்த 2 ஏரியாவை கேல்குலேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம காமனாக என்ன பண்ணுவோம், சிஎஸ்சி ஆஃப் ஹேலோ சிலிண்டர் கண்டுபிடிப்போம். ஸோ சிஎஸ்சி ஆஃப் ஹேலோ சிலிண்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ சிஎஸ்சி ஆஃப் ஹேலோ சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு எக்ஸ்டர்னல் ரேடியஸ் தேவை, கேபிட்டல் ஆர் தேவை. ஸோ கேபிட்டல் ஆர் எப்படி கண்டுபிடிப்பாங்க பாருங்கள். கேபிட்டல் ஆர்னா இந்த பெரிய சர்க்கிளோட ரேடியஸ். ஸோ பெரிய சர்க்கிளோட ரேடியஸ் சென்டர் பாயிண்ட்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் வரும். ஸோ அப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் சின்ன சர்க்கிளோட இது வந்து ஸ்மாலார் வரும். ஸோ ப்ளஸ் அது கூட திக்னஸையும் ஆட் பண்ணணும். ஸோ ஸ்மால் ஆர் ப்ளஸ் திக்னஸ் சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ரேடியஸ், கேபிட்டல் எக்ஸ்டர்னல் ரேடியஸ் கிடைக்கும். ஸோ எக்ஸ்டர்னல் ரேடியஸ் என்ன ஃபார்முலா, ஸ்மால் ஆர் ப்ளஸ் டி. ஸோ ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 மீட்டர் கிடச்சிரும். ஸோ அதே தான் இப்போ வந்து சிஎஸ்சி ஆஃப் ஹேலோ சிலிண்டர் என்னது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு தேவை வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் கேட்குறாங்க. ஸோ அப்போ இன்டர்னல் எக்ஸ்டர்னல் சர்ஃபேஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு சிஎஸ்சி ஆஃப் ஹேலோ சிலிண்டர் நம்ம கண்டுபிடிச்சா போதும். சிஎஸ்சி ஆஃப் ஹேலோ சிலிண்டர் ஈக்குவல் டு 2π இன்டூ கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இன்டூ ஹெச். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் 2 இன்டூ 22/7 பைக்கு பதிலாக, கேபிட்டல் ஆருக்கு பதிலாக 8, ஸ்மால் ஆருக்கு பதிலாக 6, ஸோ 25. ஸோ இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறது ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணால் நம்மளுக்கு 8 + 6 ஆகிடும், 14 வந்துடும். ஸோ 7 டேபிள், 7 1s are 7, 2s are. ஸோ ரிமைன் இருக்க நம்பர் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 22 44, 2 இன்ட்டு 5 50. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2200. ஸோ 2200 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா நம்மளுக்கு ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் இங்கே, சிஎஸ்சி கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சதில்ல, மீட்டர் ஸ்கொயர். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ ஏரியான்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ ஆல்ரெடி ஒரு கிவன் இருக்குது சம்மில். ஸோ என்ன கிவன் இருக்குது பாருங்கள், ஆல்ரெடி 1 லிட்டர் பெயிண்ட். ஸோ 1 லிட்டர் பெயிண்ட் கவர்ஸ் 10 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 லிட்டர் வச்சு நம்ம 1 லிட்டர் கவர்ஸ் ஏரியா ஆஃப் 10 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 1 லிட்டர் வச்சு நம்ம 10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியாவை கவர் பண்ண முடியும். ஸோ மொத்தமாக இங்கே எத்தனை லிட்டர் இருக்குது, எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்குது ஏரியா, 2200 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ அப்போ இன்னும் என்ன பண்ணணும், நம்ம இன்னும் இந்த ஏரியாவை எதால் டிவைட் பண்ணணும், 10ஆல் டிவைட் பண்ணால் எத்தனை லிட்டர் ஆஃப் பெயிண்ட் கிடைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம இந்த நம்பர் ஆஃப் liters required to paint the tunnel equal to 2000. மொத்த ஏரியா 2200 இருக்கு ஏரியா. ஸோ 2200 10ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது, 220. ஸோ நம்பர் ஆஃப் லிட்டர்ஸ் required to paint the tunnel எவ்வளோ, 220 liters. ஸோ டோட்டல் ஏரியா ஆஃப் டனல் எவ்வளோ, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் டனல் வந்து 2200. அந்த 2200 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஏன் 10ஆல் டிவைட் பண்ணுறோம், ஏன்னா 1 லிட்டர் பெயிண்ட் வச்சு நம்மளால் எத்தனை மீட்டர் ஸ்கொயர் பெயிண்ட் பண்ண முடியும், 10 மீட்டர் ஸ்கொயர். ஸோ 10ஆல் டிவைட் பண்ணால் இதில் எத்தனை 10 இருக்குன்னு தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அத்தனை லிட்டர்ஸ் நம்மளுக்கு
தேவைப்படும் பெயிண்ட். ஸோ இதுதான் ஃபைனல் ஆன்சர்.